அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உயிர் வளம் பெற தவ பயிற்சி, உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவள கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நம் உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நாம் நினைவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சாதனை வழி என்ற தலைப்பில் அருமையான ஒரு சிந்தனை நடைபெறவிருக்கிறது. அந்த சிந்தனையை வழங்குவர் முதலிலை பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்களை நடத்தி தருமாறு கேட்டு இந்த அமர்வினை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை உரை சாதனை வழி என்பதை வழிநடத்துவதற்காக சந்திரா ஸ்ரீனிவாசன் இணையத்தில் இணைந்துள்ளேன். நன்றி. இன்று நமக்கு துரிய தவத்தை வளமுடமா. வாழ்க வளமுடன். சந்திரமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்கு துரிய தவத்தை மிக சிறப்பாக வழிநடத்திய பேராசிரியர் அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசானின் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய சாதனை வழி என்ற தலைப்பில் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பர்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழங்கியுள்ள சாதனை வழி என்பது மனவளக்கலை என்ற ஒரு அற்புதமான பயிற்சியாகும். இந்த மனவளக்கலை என்பது மனதை வளப்படுத்தும் கலை, நாம் பெற்ற விளக்கத்தை பழக்கமாக மாற்றும் கலை, விலங்கின பதிவுகளை நீக்கி தெய்வீக பதிவுகளை ஏற்படுத்த தனி மனிதனுக்கு அளிக்கப்படுகின்ற பயிற்சி ஆகும். இது ஒரு போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம். எனவே சாதனை வழி என்பது இந்த கலைக்கு சால சிறந்த பொருத்தமான ஒரு தலைப்பு. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மட்டுமல்லாது நமது அன்றாட வாழ்க்கைக்கும் வாழ்க்கையை அமைதியோடு வாழ வழி காட்டுவது மனவளக்கலை என்னும் சாதனை வழி. அனைவரும் இன்பமாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம். ஆனாலும் மனித இனம் துன்பப்பட யார் காரணம் என்று ஆராய்ந்தால் மனிதன் துன்பப்பட மனிதனே காரணம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். மனித அறிவை வளர்க்கவும் வாழ்வை வளப்படுத்தவும் இதுவரையில் வெளிவந்த போதனைகள் அனைத்தும் போதுமானவை. இனி சாதனைக்காகவே போதனைகள் மலர வேண்டும், இதைத்தான் மனவளக்கலையில் நாம் செய்து வருகின்றோம் என்று மகரிஷி ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார்கள். மனவளக்கலை பயிற்சிகள் மூலம் தன்னை பற்றி அறிந்து கொள்ளலாம், சமுதாயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம், பிரபஞ்ச ரகசியங்களை உணர்ந்து கொள்ளலாம், இறையாற்றலையும் உணர்ந்து கொள்ளலாம், தன்னை உயர்த்தி கொள்ளலாம், தான் சார்ந்திருக்கும் குடும்பம் சமுதாயம் அனைத்தையும் உயர்த்த வகை செய்யலாம், தானும் வளமாக வாழ்வதோடு மற்றவர்களையும் உயர்த்த நாம் தொண்டும் செய்யலாம். மனவளக்கலை என்ற சாதனை வழி மூலம் தனி மனிதன்
அதனை பின்பற்றும் போது தனது தவறுகளை சரி செய்து கொள்கின்றான். அதனால் தனி மனித அமைதி கிடைக்கின்றது. அதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உண்டாகின்றது. அதனால் அக்கம் பக்கம் சமுதாயத்தில் நல்ல இணக்கம் ஏற்படுகின்றது. சமுதாய அமைதியும் மலர்கின்றது. மனிதன் உடலுக்கும் மனதுக்கும் ஓர் இணக்கம், மனிதனின் மனதிற்கும் சமுதாயத்திற்கும் ஓர் இணக்கம், மனிதனின் மனதிற்கும் வான்கோள்களுக்கும் ஓர் இணக்கம். இவை அனைத்துமே சாதனை வழி மூலம் கிடைக்கின்றது. மனிதன் என்றாலே மனதை இதமாக வைத்துக் கொண்டுள்ளவன் மனிதன். இதம் என்றால் அன்பும் கருணையும் தான் இதம். இவை இறை ஆற்றலின் குணம். இறை ஆற்றல் அன்பினால் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்து கருணையினால் இயக்கிக் கொண்டுள்ளது. இறையாற்றல் பேரறிவு என்றால் மனிதன் சிற்றறிவு. இறை ஆற்றல் முழுமை என்றால் மனிதன் பின்னப்பட்ட நிலை. நம்மால் ஒரு பிடி மண்ணை, ஒரு சொட்டு நீரை, காற்றை உற்பத்தி செய்ய முடியுமா? இவ்வளவு ஏன், நாம் உண்ணும் உணவை நம் முயற்சியால் 7 தாதுக்களாக மாற்ற முடியுமா? இந்த பஞ்சபூதங்களை படைத்து மனிதனுக்கு தேவையான உணவு வகைகளை படைத்து அதனை சுவையாக உணவாக தயாரிக்கும் அறிவையும் அந்த இறை ஆற்றலே நமக்கு அளித்துள்ளது. மனிதன் வளமாக வாழ அவனது உடல், உயிர், மனம் ஒவ்வொன்றும் இணக்கமாக இருக்க வேண்டும். நம் உடல் இணக்கமாக இருக்க ஆசான் எளிய முறை உடற்பயிற்சியை வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். அவர்களது பல வருட ஆராய்ச்சிக்கு பின்னர் அதன் சிறப்பை நமக்கு அளித்து, அவர்கள் அதை அனுபவித்து உணர்ந்து அதன் பின்னர் நமக்கு அளித்துள்ளார்கள். 9 நிலைகளில் பயிற்சியாக இந்த உடற்பயிற்சி அமைந்துள்ளது. கை பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம் பகுதி 1, 2, உடம்பை தேய்த்து விடுதல், அக்குப்ரெஷர், உடம்பை தளர்த்துதல் முதலிய பயிற்சிகளை நமது மனவளக்கலை உடற்பயிற்சியாக அளித்துள்ளது. இந்த பயிற்சிகள் அனைத்தையும் கண்களை மூடிய நிலையில் உடலில் எங்கு அசைவு நடைபெறுகிறதோ அங்கு மனதை செலுத்தி ஒரு தவம் போல செய்ய வேண்டும். இதற்கு விதிவிலக்காக கைப்பயிற்சி 6ஆம் நிலை, கண் பயிற்சி முழுவதும் மற்றும் மகராசனம் 2ஆம் பகுதியில் 7ஆம் நிலை ஆகியவற்றில் மட்டும் கண்களை திறந்து வைத்துக் கொண்டு நாம் செய்கின்றோம். இந்த உடற்பயிற்சியில் எவ்விதமான அவசர அசைவுகளோ அல்லது கடினமான செயல்களோ இல்லை. நிதானமாகவும் மென்மையாகவும் இந்த அசைவுகளை உணர்ந்து செய்யக்கூடியவை. இந்த பயிற்சிகள் அன்றாடம் தவறாமல் செய்வதால் உடலுக்குள் பிராணவாயு பரவி எண்டோகிரீன் சுரப்பிகள் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீர் செய்கின்றது. நோய் வராதபடி தடுப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. ஆரோக்கியமான உடலும் உற்சாகமான மனமும் நமக்கு கிடைக்கின்றது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை யாவரும் பின்பற்ற எளிதான இந்த பயிற்சிகள் எளிமையாக தோன்றினாலும் பயன்கள் அளப்பரியவை. இவற்றை நாம் முறையாக செய்து இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் இவை சீராக நடக்க நாம் உதவுகின்றோம். அடுத்து மனம் இதம் பெற மன அலைச்சுழல் வேகத்தை குறைத்து ஆற்றலை பெறும் 9 விதமான தவங்களை நமக்கு மகான் அளித்துள்ளார். இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் எளிமையான இந்த தவமுறை சென்றடைவது மனவளக்கலையின் சிறப்பு ஆகும். ஆக்கினை, சாந்தி, துரிய தவம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரக தவம், 9 மைய தவம், துரியாதீத தவம், நித்யானந்த தவம், இறைநிலை தவம் என 9 விதமான தவங்களை மகரிஷி நமக்கு அளித்துள்ளார். ஆரம்ப காலத்தில் மனோன்மணி தவம் மற்றும் பிரணவ தவம் என ஒரு சில தவங்கள் இருந்ததாகவும், காலத்தின் போக்குக்கு ஏற்ப இப்போது எவை மக்களுக்கு அவசியமோ
அவை மட்டும் அன்பர்களுக்கு கொடுத்தால் போதும் என இப்போது 9 விதமான தவங்களே நமக்கு முறையாக அளிக்கப்பட்டுள்ளது. மனவளக்கலையின் 4 அங்கங்களான தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு ஆகிய 4ற்கும் அந்த மனமே விளைநிலமாக உள்ளது. மனம் தன் திறமையையும் வலிமையையும் பெருக்கிக் கொள்ளும் பயிற்சியே தவமாகும். மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுத்துக்கொள்ளும் முயற்சியே அகத்தாய்வு எனப்படுகின்றது. அந்த அகத்தாய்வின் மூலம் மனதை உயர்த்தி தூய்மையில் உயர்த்தி கொள்வதே குணநல பேராக அமைகின்றது. மன தூய்மையில் பூரணத்தை அடைந்து அமைதியாக வாழ்வதே முழுமை பேறு எனப்படுகின்றது. இந்த மனவளக்கலை பயிற்சிகளை அன்றாட சாதனையாக பின்பற்றி கடைபிடிக்கும் போது மனதை ஒழுங்குபடுத்தி கொண்டு தன்னை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு சமுதாயத்தையும் தெரிந்து கொண்டு இயற்கையை அறிந்து கொண்டு மன நிறைவுடன் வாழ முடியும். நமது மனவளக்கலை மனித சமுதாயத்தை வளப்படுத்தி வாழ்வில் எல்லா நலன்களையும் அளிக்க வல்ல ஓர் உயர்நெறி வாழ்க்கை திட்டமாகும். மனிதனின் ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற விளைவு அச்செயலிலேயே தொக்கி நிற்கின்றது என்ற இயற்கை நியதியை ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தோடு நீக்கமர பிணைந்திருப்பதையும் உணராது இருப்பதே இன்றைய சிக்கல்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாக உள்ளது. என் ஒருவனால் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியுமா? அல்லது என் செயல்களால் இந்த சமுதாயத்தை அதன் போக்கை எப்படி சரி செய்ய முடியும் என ஒவ்வொருவரும் நினைத்து தான் வேறு சமுதாயம் வேறு என தனி வழியே வாழ்வதுதான் இன்றைய சிக்கல். ஒவ்வொருவரும் உலகில் பிறக்கின்றோம், வளர்கின்றோம், வாழ்கின்றோம், முடிவடைகின்றோம். வெந்ததை சென்று விதி வந்தால் சாவோம் என வாழ்வதா வாழ்க்கை? வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என வள்ளுவம் சொல்கின்றதல்லவா? ஒவ்வொருவருக்கும் வாழ்வளிக்கும் சமுதாயத்திற்கு தனது அறிவாற்றல் உடலாற்றல் இரண்டின் மூலம் கடனாற்றுவது நம் கடமை. தனது கடமைகளை முறையாக செய்தால் சமுதாயம் வளமுடன் இருக்கும். தனி மனிதனின் கடமை உணர்வு சமுதாயத்துக்கு வளம் அளிக்கும் வல்லமை உடையது. இந்த பண்பை வளர்க்க இயற்கை தத்துவ விளக்கம் அவசியம். தான், சமுதாயம், இயற்கை என்ற முக்கோணத்தை மனிதன் சரியாக கையாளும் போது சமுதாயம் வளமாக இருக்கும். அதற்கு மனவளக்கலை பயிற்சிகள் பேருதவியாக உள்ளது. தனி மனிதன் வாழ்க்கையிலும் உலக மக்கள் வாழ்க்கையிலும் அமைதியும் நிறைவும் காண ஐந்தொழுக்க பண்பாடு என்ற அறநெறி வாழ்க்கை முறையை மகரிஷி நமக்கு அளித்துள்ளார்கள். மகரிஷியின் கவி: புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போர், போதை, போர், பொய், புகை ஒழித்து அமல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெறியும் உணவுக்கு உயிர் கொல்லாத நோன்பும் பொது விதியாய் பிற பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என ஞானக்களஞ்சியம் கவி எண் 1843 மகரிஷி குறிப்பிடுகின்றார். எனது அறிவின் ஆற்றலினாலும் உடல் உழைப்பாலும் வாழ்வேன். மற்றவர்கள் மனதையோ உடலையோ வருத்த மாட்டேன். உணவுக்காக உயிர்கொலை செய்ய மாட்டேன். பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் ஆன உதவியை செய்வேன் என்ற இந்த மனவளக்கலையின் 5 ஒழுக்கங்களை ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் என்று அதன் நன்மைகளை விளக்கி பயிற்சி அளிக்கப்படுகின்றது. மேலும் இந்த 5 ஒழுக்க பண்பாடு நீளமான ஆழ்ந்த ஆராய்ச்சிக்கு உரிய தத்துவமாக இருப்பதால் இந்த 5 ஒழுக்கங்களையும் இணைத்து சுருக்கி அனைவரும் பயன்பெறும் வகையில் 2 ஒழுக்கங்களாக சங்கல்பம் என்ற முறையில் போதித்து பயிற்சி அளிக்கப்படுகின்றது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். இவ்வாறு சொல்லும் போதே 5 ஒழுக்க பண்பாட்டில் உள்ள 4 கருத்துக்களுமே இதில் அடங்கி விடுகின்றது. அடுத்ததாக, துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த 2 ஒழுக்க பண்பாடு எனும் சங்கல்பம் நாள்தோறும் தவத்தின் நிறைவில் மன அமைதியான நிலையில் மனவளக்கலை அன்பர்கள் சொல்லி சங்கல்பம் மேற்கொள்ளும் போது அது ஒரு சாதனை வழியாகவே உள்ளது. மனிதனின் பழக்கமே பதிவாகி மனதில் நிற்கும், பின்னர் செயல் வடிவம் பெறும்.
அதனால் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் நான் துன்பம் தர மாட்டேன் என்ற சங்கல்பத்தை பழக்கத்தில் கொண்டு வந்து விட்டால் அதுவே மனிதனின் தன்மையாகி அதுவே அவனின் வழக்கமாகிவிடும். குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அந்த தன்மையே முன்னின்று செயல் வடிவம் பெறும். உலகம் முழுவதும் மனிதகுலம் இந்த 2 ஒழுக்க பண்பாட்டை கடைபிடித்தால் உலகில் போர், பகை, பிணக்கு, துன்பம் எதுவுமே இருக்காது. மகரிஷி விரும்பிய உலக சமாதானம் விரைவில் நிலவிவிடும். அதற்கு மனவளக்கலை அன்பர்கள் ஒவ்வொருவரும் அன்றாடம் குறைந்தது 2 வேளையாவது தவம் செய்வோம். தவத்தின் நிறைவில் உலக நல வேட்பு, 2 ஒழுக்க பண்பாடு, மழை வாழ்த்து இவற்றை மன அமைதியுடன் உணர்ந்து சொல்வோம். மனமானது இயங்கும் போது ஜீவகாந்த சக்தி செலவாகிக் கொண்டே இருக்கின்றது. தவம் செய்யும் போது மனமானது புலன்கள் வழியே செல்வது நின்று உள்முகமாக செல்கின்றது. இதனால் ஜீவகாந்த செலவு தவிர்க்கப்படுகின்றது. நமக்குள்ளேயே ஜீவகாந்த சக்தி பாய்ந்து கொண்டிருக்கும் போது அமைதி வந்துவிடும். அந்த அமைதி வர வர உயிர் அழுத்தம், அதாவது ஜீவகாந்த சக்தி அழுத்தம் சேமிக்கப்படுகின்றது. ஜீவகாந்த ஓட்டம் அமைதியாக இயங்கும் போது அதை தொடர்ந்து வரக்கூடிய உயிரோட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இரத்த ஓட்டம் எல்லாமே இயக்க ஒழுங்கு பெற்று அமைதியாக இயங்குகின்றது. நாம் அமைதியாக தவம் செய்கிற போது நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கு, நம்மை வலுப்படுத்திக் கொள்வதற்கு, மனதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு, உரப்படுத்திக் கொள்வதற்கு, இதுவரையிலும் செய்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டு நாம் மனிதர்களாக மாறுவதற்கு ஏற்ற ஒரு பயிற்சியை செய்கின்றோம். இது முழுமை பெறும்போது வாழ்க்கையில் நாம் எல்லா துறைகளிலும் எல்லா அம்சங்களிலும் முதன்மையாக பிரகாசிக்க முடியும். அன்பும் கருணையும் நம் இயல்பாகவே மாறிவிடும். ஆக்கினை தவத்தினால் பொருள் கவர்ச்சி நீங்கும், ஆசை அளவோடு நிற்கும், விளைவறிந்து செயல்படும் அயராத விழிப்பு நிலை கிடைக்கும், புலன்கள் கட்டுக்குள் இருக்கும், மனதின் ஓர்மை கான்சன்ட்ரேஷன் சித்தியாகும், ஆகாமிய கர்மம் ஆகினை தவத்தால் போகும். சாந்தி தவத்தினாலோ கிடைக்கும் பலன்கள் ஏராளம். முற்காலத்தில் இந்த தவ பயிற்சி முறையாக தெரியாததால் பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளானார்கள். மகரிஷியோ இந்த அற்புதமான ஒரு சாந்தி தவத்தை வடிவமைத்து நமக்கு கொடுத்துள்ளார்கள். யோக சாதனையின் அதீதத்தின் காரணமாகவோ, உணவின் காரணமாகவோ அல்லது கோள்களின் நிலை காரணமாகவோ தவக்கனல் மிகுந்தால் அதனை உடனடியாக தணித்து உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் பயனாக்கிக் கொள்ள இந்த தவம் உதவுகின்றது. உடல் நலனுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சாந்தி தவம் உதவுகின்றது. அவரவர் உடல் தேவைக்கேற்ப சாந்தி தவத்தால் சேமித்த சக்தி உடல் சக்தியாகவோ மனோசக்தியாகவோ பயன்படுகின்றது. துரிய தவத்தால் பிரபஞ்ச காந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளும் ஆற்றல் ஓங்கி உள்ளுணர்வு ஒளிர்கின்றது. நாம் கொடுக்கும் சங்கற்பங்களும் வாழ்த்துக்களும் நன்கு செயலாகின்றது. மனதிற்கு வேகம், நுட்பம், எளிதில் உணர்ச்சி வசப்படாத நிலை போன்றவை கிடைக்கின்றது. நமது எண்ணத்தை ஆராயவும், அகத்தாய்வு செய்யவும், கவலைகளை ஆராய்ந்து ஒழிக்கவும் துரிய நிலை தவமே துணையாக நிற்கின்றது. பிட்யூட்டரி பீனியல் சுரப்பிகளை கட்டுப்படுத்தி நம் வசமாக்கும் துரிய நிலை தவத்தால் ஆகாமிய கர்மமும் பிராரப்த கர்மமும் போகின்றது. துரியாதீத தவத்தி என்பதை மாபெரும் புதையல் என மகரிஷி குறிப்பிடுகின்றார். பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் அறியப்படும் இடம், மெய்ப்பொருளாகவே மனம் மாறுகின்றது. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உயர்வதாகும், நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என துரியாதீத தவத்தை பற்றி
மகரிஷி இக்கதையில் குறிப்பிடுகின்றார். துரியாதீத தவத்தால் ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம் ஆகிய மூன்றுமே போகும். நீண்ட நாள் மருந்தினால் போகாத நோய் கூட துரியாதீத தவத்தால் நீங்கும் என மகரிஷி குறிப்பிடுகின்றார். மேலும் தவத்தில் ஏதேனும் இடர்பாடு ஏற்படின் நமது குருவை நினைந்து சரணாகதி அடையும் போது அவர் நம்முடன் இணைந்து நம்மை வழிகாட்டி வழி நடத்தி அரவணைத்து அழைத்து செல்கின்றார். பஞ்சேந்திரிய தவத்தின் மூலம் பொறிப்புலன்களை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துகின்றோம். 5 அளவு முறை காக்க முடிகின்றது. ஐயுணர்வில் மெய்யுணர்வு பெற பஞ்சேந்திரிய தவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புலன்களின் பற்றிலிருந்து மனம் விடுபடுகின்றது. பஞ்சபூத நவகிரக தவத்தில் பஞ்சபூதங்களோடு நாம் உயிர்கலப்பு பெறுகின்றோம், காப்பு பெறுகின்றோம், அதன் ஆற்றலை நல்ல முறையில் பெறுகின்றோம். நவகிரகங்களோடு இணக்கமாக நட்போடு உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்தி அதன் காந்த அலை கதிர்களை நமது உடலிலும் மனதிலும் அந்த ஆற்றல்களை நன்மை அளிப்பதாக செய்வதாக ஒரு சங்கல்பத்தோடு நாம் ஒரு இணக்கமாக நவகோள்களோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். 9 மைய தவத்திலோ உடலில் உள்ள மையங்கள் சீரான இயக்கம் பெற்று ஆற்றல் பெறுகின்றது. நாளமில்லா சுரப்பிகளும் அதனோடு தொடர்புடைய உறுப்புகளும் சிறப்பாக இயங்குகின்றது. புலன்களுக்கு அப்பாலான அறிவு கிடைக்கின்றது. தைரியம் வளர்கின்றது. விண் பற்றிய அறிவு கிடைக்கின்றது. ஆகாமிய சஞ்சித பிராரப்த வினை நீங்குகின்றது. பிரபஞ்சம் வரை மனம் விரிவடைகின்றது. இறைநிலையோடு மனம் கலக்கின்றது. நித்யானந்த தவத்தின் மூலம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் ஜீவகாந்த திணிவு பெற்று நம்மை சுற்றி ஆற்றல் களம் நிரம்பி இருக்கின்றது. உடலில் நோய் வராமல் தடுக்கப்படுகின்றது. மனதில் ஓர் ஆனந்த நிலை ஏற்படுகின்றது. இறைநிலை தவத்தின் மூலம் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாக நிலைத்து விடுகின்றது. அன்பும் கருணையும் மனதில் பூரிக்கின்றது. மனிதனிடம் உள்ள 3 களங்கங்களான தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்க நிலை என்பதன் விளைவாக 6 தீய குணங்கள் உற்பத்தியாகின்றன. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் ஆகிய 6 தீய குணங்களை நிறை மனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, சமநோக்கு, மன்னிப்பு ஆகிய நல்ல குணங்களாக சீரமைக்க எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்ற அகத்தாய்வு பயிற்சிகளை நாம் மேற்கொண்டு நமது குறைகளை நீக்கிக் கொண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற நற்பண்புகளோடு நலமாக வாழ இந்த பயிற்சிகள் நமக்கு உதவுகின்றன. அகத்தாய்வு பயிற்சியின் நோக்கமாக நமது உடலை, உயிரை, மனதை பற்றி சிந்தித்தல். இந்த சிந்தனையின் பயனாக நமது குறைகளை உணர்தல், உணர்ந்த நிலையில் அந்த குறைகளை போக்கிக் கொண்டு திருத்தம் பெற வழிவகுத்தல், பயிற்சிகளை மேற்கொண்டு திருத்தம் பெற்ற நிலையில் வாழ்ந்து வருவது என்பது அகத்தாய்வு பயிற்சியின் நோக்கமாக இருக்கின்றது. இந்த அகத்தாய்வு பயிற்சியின் மூலமாக உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, இறை உணர்வு ஆகியவற்றை நாம் பெறுகின்றோம். உடல் நலத்திற்கு உடல் பயிற்சியை அளித்த மகரிஷி உயிர் வளம் காக்க காயகல்ப பயிற்சியை அளித்து விந்துநாத திரவத்திலிருந்து ஓஜஸ் என்ற ஆற்றலை பிரித்து அதை உடலாற்றலாக மாற்றி உயிர் வளம் பெற நமக்கு ஒரு அற்புதமான பயிற்சியை அளித்துள்ளார்கள். அன்பானவர்களே, மகரிஷி அருளிய இத்தகைய பயிற்சிகள் அனைத்தையும் நாம் போதனையாக மேற்கொள்ளாமல் சாதனையாக, அன்றாட சாதனையாக மேற்கொண்டு மகரிஷி வழங்கிய அத்துணை பயிற்சிகளையும் அன்றாட வாழ்வில் கடைபிடித்து சாதனை செய்து சாதனை வழியில் உயர்வோம் என்றதொரு நல்ல சங்கல்பத்தோடு இன்றைய சிந்தனை உரையை நிறைவு செய்ய நினைக்கின்றேன். நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அத்துணை நல்லுள்ளங்களையும் நன்றி கூறி வணங்குகின்றேன். இதுகாரும் செவிமெடுத்த அன்பர்களையும் நிகழ்ச்சிக்கு பின்புலத்தில் உதவிய தொழில்நுட்ப உதவியாளர்களையும் வணக்கத்துடன் வழங்கி வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களோடு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க